வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இனிமையாக பேசுவது எங்கனம் அப்படின்ற அந்த தலைப்பிலேயே கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இனிமையாக பேசுவது என்பது என்ன, ஒரு சிறு குழந்தைய அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையை சாப்பிட வைக்கிறது இனிமையாக பேசுவதற்கு ஏற்றதாகும். அதற்கு அது என்ன, இட் கேன் பி லிங்க்டு இன்டு தட் அப்படின்ற அந்த கருத்தில் நம்ம அதை பார்த்தோம். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டும், எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லக்கூடிய முறை என்ன சிறப்புப்படுறது அப்படின்னு சொன்னா, அதுபோல சிறு குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி சில நேரத்தில் பொறுமையாக கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு கூட நம்ம இனிமையாக பேச வேண்டும். இப்போ சொல்றதுக்கு முன்னாடியே ப்ரெசன்ட் டே சினாரியோவில் நிறைய பிள்ளைங்க அடலசன்ஸில் இருக்கிறவங்க, இன்னும் லேட் சைல்ட்ஹுட் முடிஞ்சு அந்த பிபர்ட்டி பீரியட்ல இருக்கிறவங்க கூட எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் வளர்த்துக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ்னா என்ன, மனக்கோட்டம் இருக்குன்னு சொன்னால் அதில் அவங்களால என்ன பண்ண முடியல, சொல்லுகின்ற செய்திகளை எடுத்துக்கொள்ளவே முடியல. ஒரு தடவை சொல்லும் பொழுதே தான் ஒரு வேலை செய்கிறாங்க, அதுலேயே மொத்த மனமும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரம் எடுக்கிறது. அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன பண்ணோம், டிவி பார்க்க மாட்டாங்க, ஃபேனு லைட்டு ஏசி எல்லாம் போய்கிட்டு இருக்கோம், அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு விதமான ஒரு ரஃபியனான ஒரு மைண்ட் செட் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வேறு யாரோடையும் பேச முடியாது. அவங்களால ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே யாரோடையும் பேச முடியாது. அதுக்கு மேலே யாரான அவங்களுக்கு நல்லதாக ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஒரு பொம்மை போல் உட்காந்துருப்பாங்க. நுண்மான் நுழைபலம் இல்லான் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்னு ஒரு விதமான ரியாக்ஷனோ ஒரு எக்ஸ்பிரஷனோ முகத்தில் காட்டாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு பொம்மை போல் உட்காந்துருப்பாங்க. எப்படி, பொம்மை ரொம்ப அழகாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பொம்மைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கே அது கூட ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் அது எதானு பேசுமா, பழகுமா, நடிக்குமா, இல்லை எழுதி காட்டுமா, அசைன்மெண்ட் சொல்லுமா, நம்பர் ஒர்க்கெல்லாம் போட்டு காட்டுமா, 4 in the mind 3 in the hand அப்படிலாம் அது கூட்டுமா. பொம்மை என்ன அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் போடாது தான். ஆனால் அது எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிலப்போ அது சிரிக்கிறத பார்த்தா தூக்கி நம்ம நல்ல விளையாடலாம் அதோட அப்படி தோணும். அதுபோல் அதுக்கு தான் வள்ளுவர் சொன்னார், நுண்மான் நுழைபுலம் இல்லான் நிறைய அறிவு கூறு, அறிவோட கூர்மை, கணக்கு போடுற திறமை, எழுதுறது படிக்கிறது அதெல்லாம் இருக்காது. அது எப்படி இருக்கு, ஒருத்த மனுஷனுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன அர்த்தம், மண்மான் புனைபாவை அற்று, ஒரு பொம்மைக்கு சமந்தான். அதனால் அவங்ககிட்ட இந்த மாதிரி நல்ல பழக்கம், அறிவு கூர்மையான செய்திகளை பகிர்ந்துக்க அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுபோல் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல். தட் என்ன சொல்லுவாங்க பண்ணுவாங்க தெரியுமா, சிம்பிளாக அவங்க ஒரு மாதிரி பொம்மை போற உட்காந்துருப்பாங்க. அது போல இல்லை, எக்ஸ்பிரசிவ் பிஹேவியரை வளர்த்துக்கணும், சிறப்பான செய்திகளை சொல்லணும், கன்வின்சிங்காக பேசும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஆமாம் எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னாதான் எதிர சொல்கிறவனுக்கு மேலும் அதுக்கு ஒய் இட் இஸ் அதை என்ன பண்ணணும், ரெஃபரைன் பண்ணாமல், அதாவது தடுத்து நிறுத்தாமல் கண்டினியூ டு ஃப்ளோ தட் அந்த தலைப்பில் நிறைய செய்திகளை எடுத்து கூறி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் முதல் தடவை சொல்லும் பொழுது அவங்க ஒரு மாதிரி பிளண்ட்டாக எந்த விதமான ரியாக்ஷனும் முகத்தில் காமிக்காமல், புரியுறது புரியல, இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இருக்குது அப்படின்றது எதையுமே காட்டிக்காமல் அவங்க ஒரு பொம்மை போல் இருந்தால் அவங்களோட மேலும் நம்மளுக்கு அதுக்கு விவரித்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். ஸோ அப்போ அந்த பழக்கத்தினால இனிமையாக பேசுவது என்பது அங்கே என்ன பண்ணுறது, அங்கே தடைபடுகிறது. அப்போது எதிர சொல்கிறவங்களும் அவங்களும் ஒரு மூட் அவுட் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் சிம்பிளி தே வில் கெட் இன்டு ஆங்கர். அதனால கோவப்படுவாங்க. என்ன நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ என்ன ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிற, ஏன்னா நம்ம என்ன செவுத்துக்கு சொல்கிறோமா அப்படி சொல்லி அவங்க உடனே கோவப்படுவாங்க. ஸோ அதனால் இனிமையாக பேசுவதற்கு யாரையான கன்வின்ஸ் பண்ணணும் என்று சொன்னால் தே ஷுட் டெல் தேர் ஒப்பீனியன். எனக்கு இது பிடிக்கல, ஆமாம் பிடிக்கிறது, இல்லை ரொம்ப பிடிக்கிறது, இல்லை பிடிக்கவே இல்லை, இல்லை ஐ வாண்ட் டு டூ இட் அட் எ லேட்டர் டைம், நாட் டுடே, இப்போ காலையில் 9:30 செய்ய விருப்பப்படலை நான் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட கருத்துக்களை பதிவு வச்சா அதில் என்ன ஆகும், அந்த பதியக்கூடிய கருத்து ஏற்புடையதா இல்லையா என்று பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணி தரலாம், கன்வின்சிங்காக ரிப்ளை கொடுத்து we can convince the child to take this action into their line அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் இனிமையாக பேசுவதற்கு அந்த சுச்சுவேஷன், இமீடியட்டாக பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கே அது மிகவும் அவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.